வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க, மதமாற்றம் செய்யக்கூடாது, வெல்ஃபேர் பண்ணு, தொண்டு பண்ணு. நான் கேட்கல. இதை வைத்து மதமாற்றம் நடந்தாக நிரூபிக்கப்பட்டால் தட் அக்கௌண்ட் வில் பி ஃப்ரீஸ். இப்போ இதுதான் கத்துறான், மெயினாக கத்துறது இருக்காது. வெடிகுண்டுக்காக, வெடிகுண்டு வைப்பதற்கான பயிற்சி கொடுப்பதற்காக டொனேஷன் வாங்க முடியாது. அப்போ இவங்களுக்கு ஒரு அரபிக் கொள்ளிர், ஒரு பெரிய முன்னால் ஒரு மாஸ்க், முகமூடி, அந்த போர்வையில் பணம் வசூல் செய்து இப்படி பயங்கரவாத செயல்களை பயன்படுத்தியிருக்காங்க என்பதை ஆதாரபூர்வமாக அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கிறது. ஒரு சில பேர் தண்டிக்கப்பட்டால் தான் அடுத்தவர்களுக்கு இது வந்து புரியும். என்ன வேணா பேசுவாங்களா? மைக் கிடைச்சுன்னா என்ன வேணா மோடி என்ன பேசுவாங்களா? வாய்க்கு வந்து பேச முடியுமா? அப்போ இனிச்சது இல்லை. அதாவது தவறு செய்தவர்கள் உப்பு தின்னமாக தண்ணி குடிச்சாகணும்னு சொல்லுவாங்க. அதனால இவர்கள் சரியான தண்டனை கொடுக்கப்பட்டே ஆகும். இந்தியாவினுடைய ஸ்வாடாம் ஆஃப் இந்தியா என்று பஞ்சாபை சொல்லுவாங்க. இந்தியாவை காக்கக்கூடிய வாளேந்திய கரம் பஞ்சாப். அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு போதையில படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பஞ்சாப். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். மத்திய அரசின் FCRA சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு. நெல்லையில் சிறுபான்மை மக்கள் நலக்குழு தர்ணா. இளைஞர்களிடம் பயங்கரவாத கருத்துக்களை புகுத்த அரபிக் கல்லூரி பெயரில் வசூல். அமலாக்கத்துறை விசாரணையில் அம்பலம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தடையை மீறி ரீல்ஸ். கண்காணித்து நடவடிக்கை எடுக்குமா HRNCA? கரப்பான் போராட்டத்திற்கு விமான டிக்கெட், செலவுக்கு பணத்துடன் துபாயில் இருந்து வந்த ஆட்கள். கேரள தொழிலதிபரின் சதித்திட்டம். போதை பழக்கத்தை கைவிடும்படி இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். முதல் செய்தி, FCRA ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட். அது மார்ச்லேயே அந்த பில்லை கொண்டு வந்துட்டாங்க. இப்போது ஜூன் 2வது செஷன், பார்லிமெண்ட் செஷனில் அதை அந்த பில்லு பாஸ் பண்ணுறதுக்கான அந்த பேச்சு போயிட்டுருக்கு பார்லிமெண்ட்டில். இப்போது சிறுபான்மையினர் கிறிஸ்துவர்கள் குறிப்பாக இது குறித்து பெரிய அதிருப்தியை வெளியிட்டிருக்காங்க, கவலைகளை தெரிவிச்சிருக்காங்க. நாடு முழுவதும் ஆங்காங்கே போராட்டங்களையும் முன்னெடுக்கிறாங்க. திருநெல்வேலியில் சிறுபான்மையினர் அந்த ஒரு கூட்டம், அவங்க இதுக்கு தர்ணா போராட்டமே நடத்தியிருக்காங்க ஜூலை 28. பாசிச மோடி அரசே, பாஜக அரசே சிறுபான்மையினர்களை நசுக்காதே, வஞ்சிக்காதே அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? இந்த FCRA சட்ட திருத்தத்தை பற்றி பல தவறான தகவல்கள்னு சொல்ல மாட்டேன், இல்லாத ஒன்றுக்குமே சம்பந்தமில்லாத பல தகவல்கள் போலியாக பரப்பப்படுகின்றன. எப்படி பார்க்கணும்னா, அந்த CAA சட்ட திருத்தம் வந்த போது கலைஞர் டிவியில, இந்த சன் டிவிலே ஒரு இது ஒளிபரப்புறாங்க. என்னன்னா, அந்த தேனாமேட்டில் ஒரு காலேஜ் இருக்கு, முஸ்லீம் காலேஜ். அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிட்டு போயிட்டு SIET காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க பர்தா போட்டிருக்காங்க. அவங்க பக்கத்தில் இன்னொரு ஹிந்து பெண்மணி இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, நீ இந்த மாதிரி CAA சட்ட திருத்தம் அவங்க மாணவி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இப்படியே கேட்குறாங்க. அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. அதே போல் FCRA என்று சொன்னாலே இது இந்த சட்ட திருத்தமே முழுக்க முழுக்க சிறுபான்மையினருக்கு எதிரானது என்பதை போன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இது நடந்து கொண்டிருக்கிறது. பொய் பிரச்சாரம். இல்ல, ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். அப்போ ஹிந்து ஆர்கனைசேஷன்ஸ், ஹிந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கும் வெளிநாட்டிலிருந்து பணம் வருது இல்ல, எல்லாத்தையும் அவர்களுக்கும் பொருந்தும் தான். ஆமா, இதுல அதான் விஷயத்துக்கே வரேன். இப்ப நான் பாருங்க, வெளிநாட்டில இருந்து எந்த NGO, ஹிந்துவோ, கிறிஸ்டியனோ, முஸ்லீமோ, சீக்கோ, ஜெயினோ, யார் பணம் வாங்கினாலும் இதே தான் ரூல்ஸ். கிறிஸ்துவனுக்கு தனியாலாம் அங்கே ஒரு வார்த்தையும் இல்லை, அந்த வேர்டே இல்லை. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இப்படி வெளிநாட்டில் எவ்வளோ பணம் வாங்கலாம்? எவ்வளோ வேணா வாங்கிக்கலாம், கோடி கோடியாக கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. FCRA ரெகுலேஷன் இது பண்ணுறதில்ல, தடுக்கலை. புரிஞ்சுங்களா? மூணாவது, இப்படி வெளிநாட்டில் நிதி வாங்குறீங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் மத வழிபாட்டு தலம் கட்டுறது, அல்லது மதத்துக்கான பிரச்சாரம் பண்ணுறது, மத நூல்கள் வெளியிடுறது,
அந்த கோயில்கள், சர்ச்சு இது மாதிரிலாம் இருக்குல்ல, அதை வந்து புதுப்பிக்கிறது பண்ணலாமா? பண்ணலாம். அப்போ மத ரீதியான செயல்களை செய்யவும் முடியும். பாருங்களேன், அப்ப ஏன் எதிர்க்கிறாங்க? நீ நிதி எவ்வளவு வேணா வாங்கலாம், அது உங்க மதத்துக்காக பயன்படுத்திக்கலாம், அதுவும் அனுமதிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? யார் வேணா வாங்கிக்கலாம், அதுல எங்க கிறிஸ்துவனு எந்த வார்த்தையும் வரல. அப்ப ஏன் எதிர்க்கிறாங்க? இதுதான் நம்ம கேள்வியே வருது. ஏன் இப்ப அது என்னன்னா, முதல்ல இந்த FCRA சட்டம் கொண்டது காங்கிரஸ். பெயரளவுக்கு இதுக்காக ஒரு கண் துடைப்பாக ஒரு சட்டம் கொண்டுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதுல உள்ள ஓட்டைகளை திரித்து சென்ற முறை மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். அதுல முக்கியமா அப்ப கொண்டு வந்தது என்னன்னா, FCRA பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து எந்த பேங்க்லனா வெளிநாட்டுல இருந்து பணம் வரலாம் அப்படி இருந்தது. முதல்ல என்ன மாட்டினாங்கன்னா, நியூ டெல்லி SBI பேங்க்ல மட்டும் தான் முதல்ல நீங்க பணம் கொடுக்க முடியும், போடவே முடியும். வெளிநாட்டுல வர பணம் முதல்ல அங்கதான் வரும். அங்கிருந்து வரக்கூடிய பணம் என்ன? இப்ப நியூ டெல்லியில வந்து ஒரு சர்ச்சு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் நியூ டெல்லி SBIல. அந்த அக்கௌண்ட்டுக்கு உள்நாட்டுல இருந்து 10 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கலாமே. இப்ப அந்த 10 லட்ச ரூபாய் என்ன பண்ணும்? அப்படியே எடுத்து செலவு பண்ணக்கூடாது. இங்க சென்னையில இருக்காங்க, சென்னையில வந்து ஆழ்வார்பேட்டையில ஒரு இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஆழ்வார்பேட்டையில இன்னொரு பிரான்ச்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், பெனிஃபிஷியரி பேங்க் அக்கௌண்ட். அந்த 10 லட்சத்துல 5 லட்சத்துக்கு இங்க போடணும். இந்த 5 லட்சத்துக்கு செலவு கணக்கா காட்டணும், திருப்பி போடணும், சரியா காட்டணும். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஒவ்வொரு பணம் வரும்போது அதுக்கான என்ன பர்பஸ் கோடு என்று கொடுக்குறாங்க. அது இஷ்டத்துக்கு நீங்க பர்பஸ் கோடு கொடுக்க முடியாது, இது செலக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷன், ஹெல்த் கேர், இந்த மாதிரி நிறைய சப் கேட்டகரி எல்லாமே இருக்கு. நீங்க அதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அந்த நோக்கத்துக்காக மட்டும் அந்த பணம். இப்போ 10 லட்ச ரூபா வந்ததுன்னா, நான் 5 லட்ச ரூபா வந்து 10 லட்ச ரூபா எஜுகேஷனுக்கு வந்துட்டு நான் 3 லட்ச ரூபா வந்து ஹெல்த் கேருக்காக டாய்லெட் கட்டுறேன், 2 லட்ச ரூபா வந்து போலியோ சொட்டு மருந்து, அப்படி பண்ண முடியாது. 10 லட்சம் எஜுகேஷனுக்கு தான் பண்ணணும். என்ன பர்பஸ் கோடு, அந்த பர்பஸ் கோடு தான். இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, முந்தி பழைய மெத்தட்ல 20 லட்சம் வந்தாச்சு, 20 லட்சத்துல வந்து நான் பல பேரை வேலைக்கு சேர்த்திருக்கேன், எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்த வகையில் 20 லட்சம் அப்படின்னு செலவு கணக்கு எழுதிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாயில் ஒரு நல்ல கார் ஒன்று வாங்கிடுவார். பெரிய பெரிய ஆடி கார், பங்களா, இதெல்லாம் வெளிநாட்டு FCRAல வாங்கிட்டு கணக்கு வந்து சேலரின்னு சொல்லி எழுதிடுவாங்க. இப்ப அந்த மாதிரி பண்ண முடியாது. நிர்வாக செலவு 10% மேல போகக்கூடாது. ரெண்டாவது அடிங்களா. அப்ப நீங்க என்ன வேணா பண்ணலாம், ஆனா சரியா கணக்கு இருக்கணும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும். மூணாவது என்ன செக் பாயிண்ட் வச்சிருக்காங்கன்னா, நீ உன்னுடைய கிறிஸ்துவ மதத்துக்காக நீ வாங்குற, சர்ச்சை அழகுப்படுத்து, பெயிண்ட் அடி, என்ன வேணா பண்ணு, பைபிள் அடிச்சு கொடு, அது பலபலான்னு அடிச்சு கொடு, என்ன வேணா பண்ணு. ஆனால் இந்த பணத்தை வைத்து மதமாற்றம் செய்யப்பட்டது என்று சொன்னால் அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க, மதமாற்றம் செய்யக்கூடாது. வெல்ஃபேர் பண்ணு, தொண்டு பண்ணு, நான் கேட்கல. இதை வைத்து மதமாற்றம் நடந்தாக நிரூபிக்கப்பட்டால் தட் அக்கௌண்ட் வில் பி ஃப்ரீஸ். இப்ப இதுதான் கத்துறான், மெயினா கத்துறது இருக்காதான். அடுத்த இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முறையான கணக்கு இல்லாமலோ அல்லது FCRA சட்டத்திட்டத்தின்படி செயல்படாமல் அது வந்து அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆச்சுனாவோ, அந்த அக்கௌண்ட் மூலமாக வாங்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சேரும். ஏன்னா முறைகேடா செயல் பண்ண. இதுதான் இந்த சட்டத்திட்டத்தை எதிர்க்கிறதுக்கான காரணம். இல்ல, அந்த ஃபண்டுனாலதான் இப்போ அதை ரன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃபண்டு பிளாக் ஆயிடுச்சுன்னா, ஒரு மெடிக்கலோ ஆகட்டுமோ, ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஆகட்டுமோ, அது அப்படியே அந்த நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிடுமே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஃபண்டே நின்றுடும், ஃபண்டே வராது. இல்ல, வரும். மெடிக்கலுக்கு ஃபண்டு வரும், மெடிக்கல் செலவு பண்ணலாம். எஜுகேஷன் ஃபண்டு, எஜுகேஷன் செலவு பண்ணலாம். ஆனால் முறையா கணக்கு வச்சுக்கோ. நீ மெடிக்கலுக்கு வந்து எல்லாத்துக்கும் மருத்துவ உதவி பண்ணு, மருத்துவ உதவி பண்ணிக்கிறேன் என்ற பெயர்ல மதமாற்றம் செய்யப்பட்டதாக நிரூபிக்கப்படுமேயானால் அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் செய்யப்படும். இதுதான் சொல்றாங்க. எஜுகேஷன் செலவு பண்ணு, எஜுகேஷன் என்ற பெயர்ல மதமாற்றம் செய்யப்பட்டதாக நிரூபிக்கப்படுமேயானால் that will be suspended. முறையா கணக்கிலாட்டி that will be suspended. சரிதானே? நீ உண்மையிலே சர்வீஸ்க்காக ஃபாரின்ல ஃபண்டு வாங்கினா ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. ரெண்டாவது, இந்த ஃபண்ட் என்ன பண்றாங்க, டைவர்ட் பண்ணி மடைமாற்றம் செய்து உள்நாட்டில் டீஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக கூடங்குள போராட்டம் அப்படிதான் நடந்தது. அது சொன்னது யாருன்னா பாதிரியார் சொல்லல. உள்நாட்டில் வந்து நம்ம நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்காக, அமைதியின்மை ஏற்படுத்துவதற்காக சர்ச்சு மூலமாக வரக்கூடிய நிதி பயன்படுத்தப்படுகிறது. சொன்னது யாரு? பாண்டிச்சேரி முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி.
இப்போ காங்கிரஸ் என்ன சொல்ல போகுது? அதுக்கு நாராயணசாமி சொன்னது தப்புன்னு சொல்ல போறாங்களா? உங்க முதலமைச்சர் தான் சொன்னார் இல்லையா? அதனால வெளிநாட்டு நிதி முழுக்க இப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கு. நம்பூதிரிப்பாடுடைய அமைச்சரவையை கவிழ்ப்பதற்கு காரணமே சர்ச்சு மூலமாக வந்த பணம் தான் என்று புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில அனுப்புனாங்க, அமெரிக்க கைக்கூலிகள் தான் FCRA பணத்து மூலமாக சர்ச்சுக்கு ஆப்ரேட் பண்ணி மடைமாற்றம் செய்து இங்க ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தினா கம்யூனிஸ்ட் கட்சியில புத்தகத்துல எழுதியிருக்காங்க. இப்ப இதே கம்யூனிஸ்ட் வந்து இந்த நெல்லையில கூட்டத்துல கலந்துட்டு இருக்கான். அப்ப கம்யூனிஸ்ட் அமெரிக்க கைக்கூலியா? நம்முடைய கேள்வி பாருங்க. அப்ப எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மோடி எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? FCRA அவங்க என்ன பண்ண போறாங்க? ஒரு கட்சி, இட்ஸ் நாட் NGO. அவன் ஏன் போய் கலந்துக்கிறாங்க? இதுல பாருங்க, அவங்களுக்கு ஃபண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கட்சிக்கு வரலாம், கட்சி வேற, NGO வேற. தடை செய்யப்பட்டு FCRA என்பது NGOக்கு தானே, இல்லைங்களா? அதனால இதுல பாத்தீங்கன்னா பீஸ் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி ஒருத்தர் வந்து அவர் கலந்துட்டு இருக்காரு, ஆலோசனை கூட்டத்துல கலந்துட்டு இருக்கார். அந்த பீஸ் ஹாஸ்பிட்டல் வந்து போராட்டத்துல கலந்துக்க மாட்டாராம். அப்ப இதில் இடிக்குது, கவனிக்கணும். அதனால அந்த பீஸ் ஹாஸ்பிட்டல் முறைகேடாக தான் பண்ணியிருக்காங்களா, ஏன் பயப்படுறான், ஏன் போராட்டத்தை கலந்துக்கல என்று நோண்டி எடுத்து சப்போஸ் அவங்க முறைகேடாக இருந்தால் அதை ரத்து பண்ணணும். அதனால இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 NGOக்கள்லாம் எல்லாமே புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா NGOவும் புதுசாக எல்லாத்தையும் இந்த புது ஃபார்மெட்டை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பர்பஸ் கோட்ல இந்த மாதிரி வருதுலாம் சொல்லி கணக்கெல்லாம் கொடுக்கணும் சொல்லிட்டு இது வரைக்கும் 9,000 NGO வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இந்த பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து 70% வந்து இன்னும் வந்து அவங்க ஒண்ணுமே பண்ணல. ஏன் பண்ணல? அப்ப இவங்க உண்மையில முறையாக கணக்கு கொடுத்தால் மாட்டிக்குவாங்கன்னு அர்த்தம் தானே. நேர்மையாக, டிரான்ஸ்பரண்டாக, வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நான் இருப்பேன், வெளிநாட்டில் நிதி வாங்கி நான் வந்து கொள்ளையடிப்பேன், வெளிநாட்டில் நிதி வாங்கி சமோசா கொடுத்ததாக கணக்கு எழுதி, ஒரு 2 டாய்லெட் கட்டின கணக்கு எழுதிட்டு மிச்சத்தெல்லாம் நான் பங்களா கட்டிக்குவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்காங்களோ அவங்க தான் எதிர்க்கிறாங்க. தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால இது எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும்னா, எப்படி டிமானிட்டைசேஷன் அதை பத்தி சொன்னபோது ஒரு பெரிய காஷ்மீர் தீவிரவாதம் ஒழிஞ்சது, பாகிஸ்தான் ஒழிஞ்சது, பங்களாதேஷ் ஒழிஞ்சது, இலங்கை ஒழிஞ்சது. ஆமா, அந்த டிமோ போல ஒரு பெரிய ஒரு வான்வழி தாக்குதல் நடத்தினாங்க இதுல பாகிஸ்தான்ல. அதே போல ஒரு பெரிய பொருளாதார ரீதியான ஒரு மோசடியை தடுப்பதற்கான ஒரு பெரிய தாக்குதலாக இது இருக்கிறது. யாரும் மோசடி பண்ண முடியாது. அதாவது மணி லாண்டரிங்னு சொல்லுவாங்க, கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்கான பல வழிமுறைகள். அந்த வழிமுறைகள்ல இந்த FCRA மூலமாகவும் ஒரு வழிமுறை இருக்கு. இப்ப அதை தடுத்தாச்சு. அதனால மோடி அரசு மிக நல்ல ஒரு காரியத்தை செஞ்சிருக்கு. அது நான் குறிப்பா சொல்லணும் என்னன்னா, கேரளா எலெக்ஷன் நடக்கும் போதே கொஞ்சம் தள்ளி கூட சொல்லியிருக்கலாம். அப்பயே இதை கொண்டு வந்த காரணத்தினால் கேரளால பல கிறிஸ்துவர்கள் ஓட்டு அவனுக்கு வராமையே போச்சு. கிறிஸ்துவர்கள் ஆதரிப்பார்கள், ஏன்னா லவ் ஜிகாதுக்கு எதிராக கிறிஸ்துவர்களை அணிதிரண்டு பிஜேபிக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த வாக்குகள் போனாலும் கவலை இல்லை என்று சொல்லி அப்பயே FCRA பில்லை இப்போ கொண்டு வந்தாங்க, அமெண்ட்மெண்ட். அதனால மோடி அரசை பாராட்டுகிறேன். ஆனா நீங்க மோடி அரசை தான் பாராட்டுவீங்க இல்லையா? ஏன்னா நீட்டை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் தான் சொல்றோம், இப்போ FCRAவையே கொண்டு வந்ததும் காங்கிரஸ் தான் சொல்றோம். அதுல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது பிஜேபி. ஆமா, ஆனாலும் முக்கிய காரணமாக இருந்தது காங்கிரஸ் தான். தேவையான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால இது வந்து நிச்சயமா ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான், நான் அப்படி பார்க்குறேன். இவங்கெல்லாம் சலசலப்பு, அதாவது இந்த CJPயினுடைய போராட்டமே கூட இந்த FCRA வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்காக இருக்கலாம் என்று கூட பல பேர் சொல்றாங்க. அதனால அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்ல, பிஜேபியை நினைவு கூறும் போது காங்கிரஸையும் சிறுபான்மையினர் நினைவு கூறணுங்கிறதுக்காக சொல்றேன். ஆமா, அதனால நாட்டுக்கு நல்லது செய்ய நினைக்கிறார் மோடி, நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இதன் மூலம் என்ன, இனிமேல் வருங்காலத்தில் வந்து வெளிநாட்டு நிதியை வைத்து, அந்த நிதியை வைத்து மோசடி செய்து இவங்க சம்பாதிப்பதோ அல்லது கூடங்குளத்தை போன்ற அந்த ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துவதோ முடியாது. பணத்தை வாங்கி நீங்க துண்டு பணி செய்யலாம், அவ்வளவுதான். பணத்தை வாங்கி மதமாற்றம் செய்ய முடியாது. தெளிவா, கரெக்டா, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நீ சேவை பண்ணுவதாக இருந்தால் எங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கோ, எவ்வளவு வேணா பண்ணிக்கோ, கணக்கு எழுதி காமிச்சிடும், அவ்வளவுதான். தில்முள்ளு பண்ணனா அந்த தில்முள்ளு பண்ணுவதற்காக செலவழிக்கப்பட்ட தொகை மூலம் வாங்கப்பட்ட சொத்துக்கள் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். அப்ப இவங்களாம் கத்துறாங்கன்னு என்ன அர்த்தம்? இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே இப்படி தில்முள்ளு செய்யப்பட்டு வாங்கப்பட்ட சொத்துக்கள். மடியில வந்து கனம் இருந்தா வழியில பயம் சொல்லுவாங்க இல்லையா? ஏன் கத்துறான்? அப்ப யார் திருடன்? தெளிவா தெரியுது இல்லையா? ஆகவே
இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் நேர்மையற்றவர்கள், வெளிப்படைத்தன்மையற்றவர்கள். தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதே போல இன்னும் பல பொருளாதார ரீதியா பல விஷயம் இன்னும் ஆபத்துகள் இருக்கு. இன்னும் அதெல்லாம் அடுத்தடுத்து பண்ணுவாரா தெரியாது, செய்யணும். ஏன்னா பாருங்க, ஒரு சாம்பிள் சொல்றேன், இது ஒன்று மட்டுமே கிடையாது. கிரிப்டோ கரன்சி, அதில் இதே போல பல பயங்கரவாத செயல்கள் நடந்துட்டு இருக்கு. அதே போல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமா பல இதே போல பண பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கவனிக்கணும். அதே போல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்று சொல்லி அது ஒரு பெரிய ஒரு கோல்மால் நடந்துட்டு இருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்ததாக ஒரு சிடி அமைச்சிட்டு பணம் இங்கே வந்துடும், அது வேற பர்பஸ்க்காக மாற்றுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட், பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு ஆடுக்கு வந்து 5 கோடி ரூபாய் செலவு பண்ண, அது நீங்க எப்படி கணக்காட்டுவீங்க? கணக்கு எழுதியது தானே. அதுக்கு வந்து 10 லட்சம் செலவு பண்ணி மிச்ச பணம் வந்து வேற மாதிரி கை மாற. இதோட வந்து நமக்கு தெரியாம நடக்கூடிய மிகப்பெரிய ஒரு பண பரிமாற்றம், சட்டவிரோத பண பரிமாற்றம். நான் சொல்றேன், ஒரு தமிழ் படம் சைனால போய் வந்து 1 கோடி ரூபாய் வசூல் என்று பேப்பர்ல படிப்போம். எப்படி இங்க வரும்? ஒரு லாஜிக் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப சைனா மூலமாக பணம் வந்து இங்க வருவதற்கான ஒரு ரூட். அப்ப சினிமா மூலமா இப்படி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஆகவே எஃப்சிஆர்ஏ மூலமா மட்டுமே வந்து வெளிநாட்டு பணம் வந்து இப்படிப்பட்ட மோசடியான செயல்களுக்கு வருது நம்ம நினைச்சதுதான் அந்த தப்பு. இன்னொன்னு, இவங்களுக்கு தசம பாகத்திலே நிறைய காசு வருது. பணம் சம்பாதிக்கிறது ஒரு அவன்யூ அவங்களை பொறுத்த வரைக்கும். அதனால ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார். டிமோவுக்கு அடுத்தபடியாக இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். அடுத்தடுத்து இதே போல பல சீர்திருத்தங்களை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கோவை அரபிக் கல்லூரி அது எப்போதுமே சர்ச்சைக்குரியது. சென்னை அரபிக் கல்லூரியுமே சரி சர்ச்சைக்குள்ளானது. இந்த கோவை அரபிக் கல்லூரியில் வசூலிக்கப்பட்ட நிதி பயங்கரவாத கருத்துக்களை பரப்புவதற்கு தான் அந்த நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு அமலாக்கத்துறை அதனுடைய அந்த இன்ஸ்பெக்ஷன்ல அவங்க அதை வந்து சொல்லியிருக்காங்க. இது பெரிய ஆபத்தான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது பத்திரிகை செய்தியாகவும் வந்திருக்கிறது. இந்த செய்தியை பற்றி சொல்லுங்க சார். அந்த அரபிக் கல்லூரி என்று வந்தவுடனே மூலம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் நடந்த அந்த வெடிகுண்டு விபத்து. நம்முடைய திமுக கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அந்த சிலிண்டர் வெடிப்பு என்று தாங்கு என்று தாங்கின அந்த வெடிகுண்டு விபத்திலிருந்து எல்லா கிளைந்திருக்கிறது. இதெல்லாம் ஆரம்பித்திருக்கிறது. அந்த ஜமேஷா முபின் என்று சொல்லக்கூடிய ஆள் ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச சிரியாவில் இருக்கிற சர்வதேச பயங்கரவாத நிறுவனத்துல விசுவாச பிரமாணம் எடுத்திருக்கிறார், பிளட்ஜ் எடுத்திருக்கிறார். அப்ப இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் பிளட்ஜ் எடுத்திருக்காங்க நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஒன்றா வரும். இப்ப அதை வந்து ஒரு சாதாரண சிலிண்டரை வெடித்ததாக சொல்லி சப்பை கட்டிய திமுக அதை அப்படியே விட்டுருந்தா எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. அங்கிருந்து பார்த்தா மங்களூர் கனெக்ஷன், குக்கர் குண்டு வெடிப்பு, குக்கர், அப்புறம் அப்படியே வரிசையா போயிட்டே இருக்கும். ஆகவே ஒரு பெரிய ஒரு ஆபத்தை கண்டுபிடித்து இருக்கிற அமலாக்கத்துறைக்கு நம்ம முதல்ல பாராட்டணும். இப்ப இதே இந்த அரபிக் கல்லூரியை பற்றி அந்த அப்பயே அதை பத்தி பேச்சு வந்தது. ஜமீஷா முபின் வெடிகுண்டு விபத்து நடத்த ஆரம்ப கட்டத்திலேயே அரபிக் கல்லூரி பற்றி பேச்சு வந்தது. விசாரணை ஆரம்பிச்சாங்க. இப்ப விசாரித்து முடிச்சு இப்போ வந்து கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. விசாரணை ஆரம்பிக்கும் போதே இப்படி அரபிக் கல்லூரியை எதிர்த்து நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக நீங்க முயற்சி பண்றீங்க என்று சொல்லி இங்க ஒரு பெரிய ஒரு பேராசிரியர் ஒருத்தர் இருக்கார், இஸ்லாமிய பேரறிஞர் ஜவாஹிருல்லா என்று பெயர். அப்படி பேசினார். அவர் பேர்லயே வந்து ஃபாரின் ஃபண்டு வயலேஷனுக்காக ஜட்ஜ்மெண்ட்டே வந்தாச்சு, வெளியில இருக்கார். அது தனி கதை, அதை விட்டுருவோம். இப்ப அந்த ஜவாஹிருல்லா என்ன சொல்ல போறாரு? அதுக்கு இப்ப விசாரணை பண்ணி முடிச்ச பிறகு வந்திருக்கு. இதுல பாருங்க, அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னன்னா, இந்த ஃபண்டை எதுக்கு செலவு பண்ணிருக்காங்க? 2 காரணத்துக்காக செலவு பண்ணிருக்காங்க. ஒண்ணு, வெடிமருந்து வைத்து பயங்கரவாத செயல் செய்யக்கூடிய மனப்பான்மை, ரேடிகலைசேஷன், அந்த பயங்கரவாத எண்ணத்தை பரப்புவதற்காக, மூளைச்சலை செய்வதற்காக, இளைஞர்களுக்கு பயிற்சி பற்றை கொடுப்பதற்காக இந்த பணம் செலவு பண்ணிருக்காங்க. முதல் விஷயம். 2வது, வெடிகுண்டு தயார் பண்ணுங்க, மெட்டீரியல். அது சிலிண்டரோ குக்கரோ இல்ல வேற ஏதோ ஒண்ணு, வெவ்வேறு வகையில டிசைனா மாடர்ன் யோசனை பண்றாங்க, புதுசா. இன்னும் சமோசா தான் வரல, அதுவும் எதாவது கண்டுபிடிச்சிருவாங்க. சமோசா குண்டு எப்படி வந்துட்டு வந்துடும், போண்டா குண்டு, புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. உட்கார்ந்து யோசிக்கிறாங்க ரூம் போட்டு. அப்ப வெடிமருந்து தயாரிப்பதற்கும் வெடிகுண்டை வைப்பதற்குமான எண்ணத்தை ஏற்படுத்துவதற்குமாக இந்த பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணத்துக்கான வரவு எங்கிருந்து வந்தது? அதே பாருங்க. ரொம்ப இதே பார்க்குறோம். அது இன்னும் மோசமா இருக்கு. என்னன்னா,
கொரோனா காலத்துல போலியான கொரோனா மருந்தை விட்டதன் மூலமாக பணம் வாங்கியிருக்கான். எவ்வளவு டேஞ்சரஸ் சொல்றேன். போலி சான்றிதழ்னு சொல்றோம். போலி சான்றிதழ் கொடுக்கறதுக்கு, அதாவது இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன்னு சொல்லி போலி சான்றிதழ் வாங்கி, போலி சான்றிதழ் கொடுத்து, அப்போ மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டை எடுத்து பண்றாங்க. பணம் வருதும் உயிரோடு விளையாடுறாங்க, செலவு பண்றது உயிரோடு விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரபிக் கல்லூரி பேர்ல பல இடத்துல நன்கொடை வாங்கி, கல்லூரிக்காக நன்கொடை. இப்ப காலேஜுக்கு டொனேஷன் கேட்டு ரெசிப்ட் தான் ஒன்றும் தெரியாது. வெடிகுண்டுக்காக, வெடிகுண்டு வைப்பதற்கான பயிற்சி கொடுப்பதற்காக டொனேஷன் வாங்க முடியாது. அப்ப இவங்களுக்கு ஒரு அரபிக் கல்லூரி ஒரு பெரிய முன்னால் ஒரு மாஸ்க், முகமூடி, அந்த போர்வையில பணம் வசூல் செய்து இப்படி பயங்கரவாத செயல்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கிறது. சும்மா சொல்லலை. ஏன்னா அமலாக்கத்துறையெல்லாம் பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கணக்கான, 500, ஆயிரக்கணக்கான எல்லாருடைய பேர் வாங்கி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி அத்தனை கம்பைல் பண்ணி ஒரு பெரிய புக்கு மாதிரி இருக்கும். அப்புறம் தான் சொல்லுவாங்க. இது வெளியில வந்திருக்கிறது. இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஒரு அரபிக் கல்லூரி மட்டுமே இப்படி பயங்கரவாத பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறதா, அல்லது இதே போல அரபிக் கல்லூரி அல்லது மதரசா என்ற பெயரிலே எத்தனை இடங்கள்ல தமிழ்நாட்டில் இதே போல பயங்கரவாத பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன? எத்தனை பேர்ல இந்த கல்லூரிக்காக அல்ல மதரசாக்காக நன்கொடை என்ற பெயர்ல வாங்கப்பட்ட பணம் பயங்கரவாதத்துக்கு போய் கொண்டிருக்கிறது? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக இந்த அரபிக் கல்லூரி உடனடியாக சீல் வைக்கப்பட வேண்டும். ஏன்னா இட் இஸ் ப்ரூவ்ட். அரபிக் கல்லூரி இல்லை, இது வேற குண்டு வைக்கக்கூடிய கல்லூரி இது. அதனால அது மட்டும் இல்லாமல் இப்ப இங்க இது இத்தனை வருஷம் நடந்துட்டு இருக்கோம் இந்த கல்லூரி, நமக்கு தெரியல, விவரம் தேடி பார்க்கணும். இத்தனை ஆண்டுகளாக இந்த கல்லூரியில படித்தவர்கள் எந்தெந்த இடத்துல இருக்கான், அவன் எங்கெங்க குண்டு வைக்க தயாராயிருக்கான் தெரியாது. அப்ப இந்த கல்லூரி ஆரம்பித்த டே 1ல இருந்து இன்று வரை படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்கள் பற்றிய தகவல்கள் திரட்டப்பட்டு அவங்க அத்தனை பேரையும் கண்காணிப்பு வளையத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். இல்லாட்டி பெரிய டேஞ்சர். இத்தனை பேருக்கு மூளை செலவு செய்யப்பட்டு, ஆமா, எத்தனை பேர் அதுல எப்படி இருக்கான்னு தெரியாது நமக்கு. ஆசிரியர்கள் பிளஸ் ஸ்டூடெண்ட் 2 பேரும். ஆனால் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால்தான் முழுமையடையும் இந்த டாஸ்க். இல்லாட்டி அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சதோடு பிரயோஜனம் இல்லை. ஆகவே இதையும் செய்ய வேண்டும், செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போடு என்னுடைய இந்த செய்திக்கான கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். மேடைகளில் பேசி பேசியே ஆட்சியை பிடித்தது திராவிட இயக்கங்கள். ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடித்தது இப்போ தாவேக அரசு. சரி, அவங்க தான் ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்களே, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, கோவில்களில் இந்த ரீல்ஸ் போடக்கூடியது அது ஒரு மனவியாதியாக இப்போ உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. தஞ்சாவூர் கோயிலில் நின்று டான்ஸ் ஆடி போட்டாங்க, சென்னை மயிலாப்பூர் கோயிலில் டான்ஸ் ஆடி போட்டாங்க. போடுறத போட்டுட்டு அடுத்த 2 நாள்ல எதிர்ப்பு வரும், மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ ராமேஸ்வரம் கோவில்ல அங்க மொபைல் போன் எடுத்துட்டு போறதே பெருசு. அதை யூஸ் பண்ணாமல் பார்த்தோன்னா எல்லா பிரகாரத்திலையும் கேமரா வச்சுருப்பாங்க. அங்கங்கே இந்து அறநிலையத்துறை பணியாளர்கள் இருப்பாங்க. இங்கே எடுக்கக்கூடாது, இங்கே ஃபோட்டோ எடுக்காதீங்க, அங்கே ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு விரட்டி விடுவாங்க. இதையெல்லாம் தாண்டியும் அங்கே அந்த பிரகாரத்தில் 2 பேரும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து ரீல்ஸ் போட்டு அது வைரல் ஆகிட்டு இருக்கு. அறநிலையத்துறை அதிகாரிகள் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இது எப்படி தான் தடுக்க முடியும்? புனித தலத்தில் இந்த மாதிரியான நடக்கக்கூடியது இதை எப்படி தடுக்கிறது சார்? நீங்க சொன்னபடி ரீல்ஸ் மோகம் அதாவது ஒரு போதை போல தமிழக இளைஞர்கள் குறிப்பாக தலைக்கேறி இருக்கிறது. இன்ஸ்டாகிராம் என்பதை போன்ற ஒரு மோசமான ஆப் எதுவுமே இருக்காது நான் நினைக்கிறேன். அது என்ன நல்லது பண்ணதோ தெரியாது, நல்லதை விட பல மடங்கு கெடுதல் பண்ணிட்டு இருக்கு. அதான் சொல்ல முடியும். டெக்னிக்கல் ட்ரக்னு தான் அதை இனிமே சொல்லலாம். ஆமா, சிந்தட்டிக் ட்ரக் ஒரு பக்கம் பாடாய்படுத்துது. இப்போ இப்படி நிகழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம வேதவஞ்சன ஆராய்ச்சி மையம் மூலம் பல டியூஷன் சென்டர் நடத்துறோம். அங்கே போய் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்துவோம். பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்தின உடனே முதல்ல உங்க குழந்தைகிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டால் எல்லாம் சொல்லக்கூடிய பிரச்சனை, நைட்டு எங்க டியூஷனுக்குலாம் 9 மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு அம்மா ஒரு 10 நிமிஷம் மொபைல் கொடுங்கன்னு வாங்கிட்டு இப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, நகர்த்த ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க அப்படியே வேற வழி இல்லாம கண்ணு சொக்கி விழக்கூடிய அளவுக்கு தூக்கம் வரும்போது தான் 1 மணி, 3 மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம். அப்ப காலங்காத்தால சீக்கிரமா எழுந்திரிச்சு ஒழுங்கா படிக்காம, வேலையை செய்யாம, குளிக்காம, சரியா சாப்பிடாம, சரியா உடம்பு ஆரோக்கியம் கெட்டு, மனசு கெட்டு, இது இப்படிப்பட்ட ஒரு போதையை ஏற்படுத்தி கொண்டு இருக்குது ரீல்ஸ். அதுல பாருங்க, பல பேர் அந்த பள்ளி ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காலத்துல அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் படிக்கும்போது 40 நிமிஷம் இருக்கும் ஒரு பீரியடுக்கு. ஏன்னா
35 நிமிஷத்துக்கு மேலே ரிட்டன்ஷன் பவர் இருக்காது, அதுக்கு மேலே ஃபோக்கஸிங் பவர் இருக்காது. அப்புறம் 25 மாற்றினாங்க. இப்போ எவ்வளோன்னு தெரியல, ஸ்கூலில் போய் கேட்கணும். இந்த ரீல்ஸ் வந்த பிறகு 3 நிமிஷத்துக்கு மேலே யாருக்கும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டைமே அந்த இதே போச்சுங்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க. 3 நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை கேட்கக்கூடிய மனப்பான்மே இல்லை. அப்போ ஒரு தலைமுறையே அந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறது ரீல்ஸ் ஒரு குறுகிய காலத்தில். கோவிட் வந்தது, கோவிட்னால எல்லாம் மொபைல் மூலமாக படிக்கிறான்னு ஆரம்பிச்சாங்க. அதோட எல்லாம் குட்டிச்சோறு ஆயிடுச்சு. நம்ம சாமி ஓங்காரானந்தா சொல்லுவார், ஒரு பழமொழி சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, ஆரம்ப காலத்தில் ஒரு காலத்தில் ஊருக்கு ஒரு குட்டி சாத்தான் இருந்தது சினிமா தியேட்டர். அப்புறம் விஞ்ஞான வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து வீட்டுக்கு ஒரு அந்த ரிசப்ஷன் ரூம் வரவேற்பறையில் வந்து ஒரு குட்டி சாத்தான் டிவி வந்தாச்சு. இப்போ ஒவ்வொருத்தர் கையிலேயே ஒரு குட்டி சாத்தான் வந்தாச்சு அப்படிம்பார். உண்மை அது. அப்ப இந்த அளவுக்கு வந்து மாணவர்களை சீரழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக, அதுல இன்னும் இன்ஸ்டாகிராம்ல போய் கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. அது மூலமா ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. அதை நான் விழாவாரியா நான் சொல்ல விரும்பல. தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லை அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று பாருங்க, தேவைக்கு மீறிய பல செயல்களை வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி, ஒரு 4 வயசு குழந்தை வயசுக்கு மீறிய பல பேச்சுக்கள் எங்கன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம் மூலமா அவங்க தெரிஞ்சுக்குது. ஒரு சாம்பிள் நான் சொல்றேன். இதெல்லாம் பல விஷயங்கள். அதனால இப்படிப்பட்ட இந்த ரீல்ஸ் மோகம் தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கிறது. நீங்க சொல்லபடி போதைன்னே சொல்ல முடியும். இன்ஸ்டாகிராம் போதை. அதுல வந்து எத்தனை லைக் வருது, எத்தனை ஷேர் வருது, அதெல்லாம் ஒரு இது. இந்த ரீல்ஸ் எடுக்கணுங்கிறதுக்காக ஓடும் ட்ரெயின்ல போய் அப்படி எடுத்து கீழே வந்து எத்தனை பேப்பர்ல வருது பாருங்க. குற்றால அருவியில் குளிக்க போயிட்டு அதை எடுத்து போடுறாராம், துப்புன்னு வழிக்கு வந்து மண்டை உடஞ்சாச்சு, ஆள் போயாச்சு. இப்படி பல உதாரணங்கள். அந்த ரீல்ஸ் முகத்துடைய உச்சத்துக்கு போய் என்ன செய்யறோம்னு தெரியாம யோசிக்கக்கூடிய தன்மையா போயாச்சு. அப்படி மூளை மழுங்கியவர்களை வைத்து ரீல்ஸ் போட்டு திருப்பி ஆட்சியை பிடித்திருக்கிறது இந்த தாவேக்க. அதனால இவன் என்ன நினைக்கிறான், ரீல்ஸ் ஏன்னா இவனுக்கு ஆதாயம் அதானே, அதனால என்ன பண்ணுவான், ரீல்ஸ் பார்க்கட்டும் என்று ஆதரிக்கிறாங்க போல இருக்கு. அதனால HRMC அதிகாரிகளுக்கு தெரியாமல் யாரும் வந்து அங்க போய் எடுக்க முடியும். எப்படி எடுக்க முடியும்? ஒரு ரீல்ஸ் எடுக்கிறத எவ்வளவு நேரம் இது பண்ணி எடுப்பாங்க, தெரியாதா? ரீல்ஸை ஆதரிக்கக்கூடிய அரசாங்கம், அந்த அரசாங்கத்தினுடைய HRMC அப்படிதான் இருக்கும். ஆகவே அந்த HRMC அதிகாரிகள் இதற்கு விசாரிக்கப்பட வேண்டும். ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கல என்று அவங்க விசாரணை வளையத்துக்குள்ள வரணும். HRMC இப்ப அந்த ரமேஷ் அவர்கள் வந்த உடனே ஒரு இளைஞர், ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர், அது பிராமண சமூகத்தை சேர்ந்தவர், அப்படியே பக்திமயமானவர், பகுத்தறிவு பிராமணர், அவங்க அப்பால ஒரு பெரிய வைதிக குடும்பத்துல வந்தவங்க. அதனால வந்து HRMC மேல் பளபளவென்று விளங்க போகிறது அப்படியே எல்லாம் பேசி ஒரு ஆன்மீக பூமியாக தமிழகம் மாறப்போ எல்லாம் பேசினாங்க. பேசி முடிச்ச மறுநாள் ஈவேரா புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டு இவர் தன்னுடைய சுய உருவத்தை காமிச்சிட்டார். இங்க பாருங்க, கோயில் நிலத்துல வந்து ஈவேரா சிலை, ஸ்ட்ரீட்ல பேசுனீங்க இல்லையா, கண்டியூர், தஞ்சை மாவட்டம், கரூர்ல 3000 ஏக்கர் வந்து கோயில் நிலத்தை வந்து அப்படி பட்டா போட்டு கொடுக்குற மாதிரி பிளான் பண்றாங்க. பழனி கோயில பாருங்க, கோயில் நிலத்தை முறைகேட விற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு கோயிலுடைய புனிதத்தன்மையை கெடுக்கிற மாதிரி இதே ராமநாதபுரம் கோயில்ல அங்க உள்ள கமிஷனர் வந்து அந்த பர்த்டே கொண்டாடுறத எக்கு போட்ட கேக்க வெட்டுறாங்க. அப்ப புனிதத்தன்மை என்பது அவங்க மனசுலயே இல்லையே, அந்த அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட HRMC அதிகாரிகள் இருக்கக்கூடிய கோயில்ல இப்படிதான் நடக்கும். ஆகவே அறநிலைத்துறை என்பது இதை விட மோசமாக போய்கொண்டுதான் இருக்கிறது. டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இன்னொரு வெர்ஷனா ஆஃப் டிஎம்கே அப்படிதான் சொல்லுவோம். அவங்க போட்டோ ஷூட் எடுத்தாங்க, இவங்க ரீல்ஸ் போடுறாங்க. ஒரு ஸ்டெப் டெவலப்மெண்ட். அது ஸ்டில்லு, இது வீடியோ, மோஷன் கேமரா. ஆமா, ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. வெளிப்படையாக ஹிந்து விரோதியாக திமுக தன்னை பயப்படாமல் காட்டிக் கொண்டது, மறைமுகமாக கிறிஸ்துவத்துக்கு ஆதரவு கொடுக்கிறோம். இதான் வித்தியாசம். இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்கும், ஆனா பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. வெளிப்படையா திமுக தைரியமாக எல்லா இடத்துலையும் லஞ்சம் வாங்கினாங்க. இவங்க பொதுமக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிட்டே பழையபடி லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு தெரியாது, ஏன்னா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான்ல, அவனுக்கு தெரியாது. பின்னாடி லஞ்சம் எப்பயும் போல இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். ஆகவே இப்படிப்பட்ட ரீல்ஸ் மோகத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் விழித்தெழணும், முதல் விஷயம். இரண்டாவது, இப்படிப்பட்ட ரீல்ஸ் எடுப்பதற்காக அந்த கோயிலின் புனிதத்தை கெடுக்க காரணமாக இருந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்கணும், சஸ்பெண்ட் பண்ணணும் என்பது என்னுடைய கருத்து.
நீட் வினாத்தாள் கசிவு, அதற்கு மாணவர்கள் பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. தலைநகர் குலுங்கியது. இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்தியா முழுவதும் பேசு பொருளானது, பேசு பொருள் ஆக்கப்பட்டது. நடிகையெல்லாம் அதுக்காக குரல் கொடுத்தாங்க. நாங்கள் மாணவர்களுக்கு ஆதரவாக தெரிவிக்க போகிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகப்பட்டார். அவரே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சுமார் 20 நாள் ஜந்தர் மந்தரில் பெரிய போராட்டத்தை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுத்தது. அப்போது அதில் துபாயைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் ஃப்ரைட் சர்வீசஸ், அப்ரகோ அப்படிங்கக்கூடிய ஃப்ரைட் சர்வீஸோடைய முதலாளி முகம்மது சாஜி, இவர் கேரளாவைச் சேர்ந்தவர். 23 பேருக்கு அக்கமடேஷன் கொடுத்து, ஃபுட்டு எக்ஸ்பென்சஸ் அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டும் போட்டு கொடுத்து இந்த போராட்டத்துக்காக அவங்கள அமைச்சிருக்காரு. இந்த செய்தி பத்திரிகையில் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம்? கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆனால் இப்போ தான் சம்பந்தம் இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. துபாயில் ஒரு அந்த சரக்கு பெட்டிகளை கையாளக்கூடிய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கும் இந்தியாவில் உள்ள நீட் எக்ஸாமுக்கு என்ன சம்பந்தம்? 23 பேர் வந்திருக்காங்க. ஒரு ஆதரவு தெரிவிக்கிறதா எடுத்துக்க கூடாதா? நீட்னா என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது இல்லைங்களா? மாணவர்களும் கிடையாது. இவன் நீட் இன்னைக்கு படிக்கவும் போறதில்ல. இந்த நீட் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாத்தையும் வீடியோ கவரேஜ் பண்ணி எல்லாத்தையும் ஃபேஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் ஏஐ மூலமாக கண்டுபிடித்ததில் கிட்டத்தட்ட 101 பேர் கொலை குற்றவாளிகள், 2500 பேர் ஆல்ரெடி கிரிமினல் கேஸ் பெண்டிங். அப்ப இப்படிப்பட்ட கிரிமினல்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்க கூடியிருக்கிறார்கள். இவர்களுக்கும் நீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதுதான் முதல்ல அந்த பழமொழி சொன்னேன். இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. ஏதோ கரப்பாம்பூச்சி மாதிரி நீங்கள் கொசு கட்சின்னு வைக்கிறீங்களோ, ஏதோ ஒரு பேர் சும்மா ஜோக்கா ஒரு பேர் வைக்கிறீங்க. சிலந்தின்னு வச்சுப்போம். சிலந்தி கட்சி, சிலந்தி உரிமை கட்சி, ஏதோ ஒரு பேர் வைக்கிறீங்க. சிலந்தி கட்சி போய் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் போய் 2 நாள் கழிச்சு வள்ளூர் கோட்டத்தில் போய் நின்னீங்கன்னா உங்கள் பின்னால் ஒரு 2000 பேர் நிற்பாங்களா? வருவாங்களா கேட்குறேன். எந்த கட்டமைப்பும் இல்லை, வருவாங்களா? எப்படி ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க? Who funded them? துபாயிலேருந்து உங்களுக்கு இது வருது, ஃபுட் ஆர்டர் வருது, டீ சமோசா ஆர்டர் வருது. இதுக்கு அந்த ஆன்லைனில் எல்லாத்துலேயும் துபாயிலேருந்து மற்ற அரபு நாடுகளும் வந்திருக்கு. எப்படி வந்தது? யார் கொடுத்தாங்க? அப்போ இதுதான் அமாவாசைக்கு அப்துல் காதருக்குள்ள சம்பந்தம். இதுதான். ஆகவே இந்த போராட்டத்தில் சம்பந்தப்பட்ட யாருமே நீட்டுக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இவங்க யாருமே மாணவர்களும் இல்லை. எல்லாமே கலவரக்காரர்கள், நாட்டை துண்டாட நினைக்கக்கூடிய, நாட்டை அமைதியின்மை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இதுக்கு ஒருத்தர் இந்த தீப்கேவா பப்பு அண்ட் திப்புன்னு என்று செல்லமா சொல்றாங்க. எப்படி பப்பு நாட்டுக்கு ஒரு பெரிய கெடுதி செய்து கொண்டிருக்கிறாரோ, அடுத்த ஒரு இளைய பப்பு திப்பு, அதுக்கு இந்த பப்புவும் ஆதரவு. இப்படி நடந்திருக்கிறது. அப்பயே ஆரம்பத்திலேயே பல முறை சிடிவியில் சொன்னால் இவங்களுக்கும் மாணவர் போராட்டத்துக்கு சம்மந்தம் இல்லை. எப்படி விவசாயிகள் போராட்டம் நடந்த போது அந்த விவசாய போராட்டத்துக்கு விவசாயிகளுக்கு சம்மந்தமே இல்லை. எல்லாம் ஜாலியாக பீர் குடிச்சிட்டு ரம்மு வைன் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு அங்கே ஜாலியாக இருந்துட்டு போராட்டம் நடத்திட்டு போயிட்டான். அதே போல் இந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு மாணவர்களுக்கு சம்மந்தமே இல்லை. இது ஆரம்பத்தில் சொன்னோம். இப்போ இது நிரூபணமாயிருக்கிறது. 2வது, பத்திரிகையில் எப்படி நியூஸ் போட்டாங்க, மாணவர்களுடைய தன்னெழுச்சியான போராட்டம். தன்னெழுச்சிலாம் இல்லை. இன்னும் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மகா கேவலமாக இருக்கு. ஜென்சீக்கள் என்ற பேரில் ஆபாசத்துக்குரிய அருவருப்பினுடைய உச்சத்துக்கு போயிருக்கக்கூடிய துக்ளக் எழுதியிருக்கார். துக்ளக் அப்படிப்பட்ட ஒரு குருமூர்த்தி அவர்கள், அவருடைய வார்த்தைகள் அவ்வளோ, அவருடைய தரம் ரொம்ப உயர்வாக தான் இருக்கும். அவரே எழுதியிருக்காருன்னா அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த அளவுக்கு தரங்கெட்ட செயல்கள் நடந்த இடமாக ஜந்தர் மந்தர் இருந்திருக்கிறது. இவங்க தான் போராடி இருக்காங்க. இப்போ நல்ல வேளை நம்முடைய அரசாங்கம் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது. என்னன்னா, யாருமே எஃப்ஐஆர் போட மாட்டோம். எஃப்ஐஆர் போட்டவங்க எல்லாருமே எஃப்ஐஆர் போட்டாச்சு. இப்போ வாபஸ் வாங்க போறாங்க. அரசே வாபஸ் வாங்க போறாங்க. எப்போ வாபஸ் வாங்குவாங்கன்னா, நீங்கள் அந்த போராட்டத்தில் நீங்கள் வேன் அடிச்சிருக்கீங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வேன் எரிச்சாலும் பரவாயில்ல, கல் எடுத்து அடித்தாலும் பரவாயில்ல, போலீஸ் அடித்தாலும் கவலை இல்லை, உங்கள் எஃப்ஐஆர் வாபஸ். ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீங்கள்
ஸ்டூடெண்ட் என்பதற்கான ஐடி ப்ரூஃப் மட்டும் காட்டணும். ஏன்னா மாணவர்கள் மீது நாங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டோம் தானே அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தது. இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டவங்க யாருமே ஸ்டூடெண்ட் இல்லாவிட்டால் அவங்க எல்லாம் உள்ளதான் இருப்பாங்க. இன்னொரு பேச்சு வருகிறது, பாஸ்போர்ட் ரத்தாகும்னு சொல்றாங்க. அது தெரியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் ஃபாரினுக்கு எங்கே போகும்போது என்கொயரி வரலாம், பிளாக் லிஸ்ட் பண்ணி இதெல்லாம் கட்டாயம் செஞ்சே ஆகணும். இதில் நாம் இதெல்லாம் ஒரு கண்ணீர்லாம் வரக்கூடாது. அவங்களோட வாழ்க்கை போயிடுமே. போனால் பரவாயில்ல. ஒரு சில பேர் தண்டிக்கப்பட்டால் தான் அடுத்தவர்களுக்கு இது புரியும். என்ன வேணா பேசுவாங்களா? மைக் அடிச்சுன்னா என்ன வேணா மோடி என்ன பேசுவாங்களா? வாய்க்கு பேச முடியுமா? அப்போ இனிச்சது இல்லை. அதனால் தவறு செய்தவர்கள் உப்பு தின்னமாக தண்ணி குடிச்சே ஆகணும்னு சொல்லுவாங்க. அதனால இவர்கள் சரியான தண்டனை கொடுக்கப்பட்டே ஆகணும். அதில் அரசு உறுதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் இப்படி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இவர்கள் இந்த துபாயிலேருந்து வந்தவர்களுடைய பாஸ்போர்ட்டாவது முடக்கப்படணும். அது செய்வார்கள் நான் எதிர்பார்க்குறேன். அதே போல் நீங்கள் பாருங்கள், அவர் பேர் முகமது ஷாஜி. அதனால் ஒரு விளம்பரம் ஒன்று வரும், பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும். அதனால் பெயர் சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த நாட்டை சீர்குலைப்பதற்காக இப்படி வேலை செய்யக்கூடிய எல்லாருமே பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் சமயத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நான் எல்லா முஸ்லீம் நாட்டுக்கு விரோதி நான் சொல்லலை. நாட்டுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள் பல பேர் முஸ்லீமா இருக்காங்க. ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இஸ்ரேலை சுற்றிலும் எல்லா பக்கமும் எதிரி, 12-15 எல்லா எதிரிகள் தான். எல்லா நேரமும் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு குண்டை போடலாமா, அழிக்கலாமா என்று பார்த்து கொண்டே இருக்கிறான். அது பெரிய சேலஞ்ச் இஸ்ரேலுக்கு. ஆனால் இஸ்ரேலுக்கு உள்ள எதிரிகள் இல்லை. நம்ம நாட்டுக்கு வெளியே எதிரி இருக்கான், உள்ளேயும் எதிரி இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. அந்த எதிரி எந்தெந்த வடிவத்தில் வருவான்னு தெரியாது. ஆகவே இதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. இந்த ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டம் என்பது யார் எதிரிகள் தேசபக்தர்களே நம்ம நாட்டுடைய சாதாரண பிரஜைகளை போல தோட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காட்டியிருக்கிறது. அதனால அவர்கள் மீது தக்க நடவடிக்கை அரசு எடுக்கும். உறுதியா இருக்கு அரசாங்கம். கொஞ்சம் ஸ்லோவாகலாம் ப்ராசஸ், ஏன்னா எல்லாத்தையும் அடையாளம் கண்டுபிடிச்சு எஃப்ஐஆர் போட்டு விசாரணை பண்ணி. ஆனால் இதனுடைய விளைவாக அடுத்து எவனும் இந்த மாதிரி வெளியில பண்ண மாட்டோம். ஏன்னா ஜனங்க ஆதரவா இருக்காங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வீட்டுக்கு போன ராஜஸ்தான்ல வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. இங்க மோடி எதிர்த்து கோஷம் போட்டு வீட்டுக்கு போனா அந்த பொண்ணு அப்பா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேங்கிறார். கண்ணா அப்படின்னு பேசிட்டு குதிச்சுட்டு ஒரு பொண்ணு ஸ்கூட்டர்ல போற எல்லாம் போறவன திட்டுறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பொதுமக்களுடைய எதிர்ப்புணர்வு அதிகமாகும் போது நாளைக்கு இந்த மாதிரி எல்லாம் பயப்படுவோம். இந்த இடத்துல பயன்படுத்தும் தன்னெழுச்சியாக பொதுமக்கள் தன்னெழுச்சியாக வரணும். இந்த தீப்கே, அபிஜித் தீப்கேவா அவர் பேர் என்ன, அபிஜித் தீப்கே, இந்தியா முழுக்க எந்த ஹோட்டல் போனாலும் ஹோட்டல் அவருக்கு ரூம் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட தேசபக்தர்களின் தன்னெழுச்சி வரும்போதுதான் இப்படிப்பட்டவர்களுடைய கொட்டமெல்லாம் அடங்கும். அது வரும்னு எதிர்பார்க்கிறேன்னா நாடு முழுக்க ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. இனிமேல் இதே போல பொய்யெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். இது ஒரு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள், அப்படிதான் சொல்லுவேன். அதனால இதுக்கு ஒரு உறுதியான ஒரு உதாரணமாக இந்த துபாய் உதாரணம் வந்திருக்கிறது. அதனால மக்கள் இப்போ யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நிறைவு செய்தியாக நஷா முக்த் யுகா, விக்ஷித் பாரத் சங்கல்ப் அபியான், அதாவது போதைப் பொருள், முற்றிலுமாக போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பாரத பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். 100 ஞாயிற்றுக்கிழமைகள், 100 வாரத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் அங்கங்கே விழிப்புணர்வு பிரச்சாரம் அது இது அப்படிங்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்த தேசத்தின் இளைஞர்கள் கையில் தான் இந்த எதிர்காலமே இருக்கிறது. அப்படிங்கும்போது இளைஞர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய கனவுகளையும் இயக்கங்களையுமே அவர் அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்காரு. சரி, எப்படி சார் பார்க்குறீங்க? பிரதமர் ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார். அதே போல போதைப் பொருளை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வை நாடு முழுக்க ஏற்படுத்துவதற்காக ஒரு நல்ல முயற்சியை, ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா போன்ற ஒரு நாடுகள், ஆப்பிரிக்காவில் பல நாடுகள் இருக்கு. அந்த நாடுகள்ல கனிம வளங்கள் ஏராளம். அந்த மக்கள்லாம் ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. ஆனா இன்னைக்கு அநேகமா எல்லா ஆப்பிரிக்க நாடுகளும் ஏழ்மையின் பிடியில, வறுமையின் பிடியில தான் இருக்கும்.
நீங்க உள்ள போனீங்கன்னா உயிரோட வர முடியுமா தெரியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படி போனதற்கு முக்கியமான காரணங்கள் 2 காரணம். ஒன்று, இன்றைக்கு ஆப்பிரிக்கா இன்றைக்கும் ஆப்பிரிக்க நாடுகள் பல ஐரோப்பிய நாடுகளும் மறைமுக காலனி ஆதிக்கத்தில் இருக்கு. பேரளவுக்கு விடுதலை அடைந்தால் கூட காலனி ஆதிக்கத்தில் இருக்கு. இது ஒன்று. 2வது, ஆப்பிரிக்க நாடுகள் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய பல போதை கலாச்சாரம் பெரும்பாலான நாடுகள்ல. இன்னைக்கு அமெரிக்காவில் பல பெரிய பெரிய ஒலிம்பிக் மெடல் வாங்கக்கூடிய நீக்ரோவா தான் இருப்பான். ஆனா ஆப்பிரிக்கா கண்ட்ரி யாரா வாங்குறானா? இல்ல. ஏன் வாங்க முடியல? ஏழ்மை ஒரு பக்கம். இத்தனை வளங்கள் இருக்கு, பெரிய பெரிய நதிகள் இருக்கு, கனிம வளங்கள் இருக்கு. ஆனா அமைதியின்மை, ரெஸ்ட்லெஸ்னஸ், அங்கங்க ஒருத்தன் வெட்டுவான், குத்துவான். அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இங்க வளர்ச்சி வரும்? ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ இதே போல போதை கலாச்சாரத்திலே நம்ம இருந்தோம்னா அடுத்த ஒரு 30 வருஷத்துல வந்துடும். போதை அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஒருத்தருடைய ஹெல்த்து பாதிக்கப்படும், வேலை செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்காது, ஆயுசு சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், எனர்ஜி இருக்காது. அப்ப நம்ம நாட்டின் மீது மறைமுகமாக நேரடியாக போர் தொடுக்க பயப்படுகின்ற பாகிஸ்தான் மறைமுகமாக போதை மூலமாக போர் தொடுத்து கொண்டிருக்கிறது. நமது நாட்டின் வளர்ச்சியை கண்டு அஞ்சி கொண்டிருக்கக்கூடிய சைனா மறைமுகமாக போதை மூலமாக போர் தொடுத்து. இது நமக்கு தெரியல, இது நமக்கு புரியவே இல்லை. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தான் மோடி அவர்கள் இப்படிப்பட்ட முயற்சி எடுக்கிறார். இது ஒண்ணு. 2வது, போதை என்று சொன்னோம்னா நம்ம பெரும்பாலும் நினைப்போம் டாஸ்மாக். அடுத்த லெவலில் போனோம்னா கஞ்சா. ஆனா இந்த சிந்தட்டிக் ட்ரக்கை பத்தி ஒரு விழிப்புணர்வே யாருக்குமே இல்லை. இப்ப போன செய்திகள் நீங்களே பேசுறீங்க, மெத்தாபெட்டமைன் இதுல லேத்து. அப்ப எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல சர்வசாரமா 2 வருஷமா நடந்துட்டு இருக்காது. 2 வருஷம் 3 வருஷமா இப்பதான் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை லேத் பெட்ரோல் நடக்குது யாருக்குன்னு தெரியும். அது தயாராகல, எத்தனை இடத்துல போயிட்டு இருக்கு. அநேகமாக சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்கள் அருகாமையிலே இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருட்கள் கிடைக்கின்றன. எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் அப்படியே அவங்களுக்கு அக்சஸ் இருக்கு. இது ஒரு சர்வே சொல்லுது. கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லை, பெரிய ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல், சோகால்டு ஒரு பெரிய எலைட் படிக்கக்கூடிய ஸ்கூல், எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு கிளாஸ்ல 2 பேர் 3 பேர் ஆரம்பிச்சாச்சு. எப்படி நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு காட்சி பார்க்கலாம், யாராவது சில மாணவர்கள் தண்ணி அடிப்பாங்க, பீர் அடிப்பாங்க. இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஒரு பர்த்டே பார்ட்டினா எல்லா மாணவர்களும் சேர்ந்து, மாணவிகள்லாம் சேர்ந்து பீர் அடிக்கூடிய காட்சி பார்க்குறீங்களே. ஒரு 10 வருஷம், ஒரு தலைமுறையில் சோசியலி அக்செப்டட் பிஹேவியர். ஆமா. அதே போல இன்றைக்கு ஒரு வகுப்புக்கு 1-2 பேர் என்று அடிக்கூடிய போதை சிந்தட்டிக் ட்ரக், நான் போதை சொல்லி சிந்தட்டிக் ட்ரக், ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தா நிலைமை மாறிடும். ஆக முளையிலே கிள்ளி எறியணும். இந்த போதை பழக்கத்துக்கு ஒருத்தன் ஆட்பட்டு விட்டால் அந்த போதை திருப்பி வரணுங்கிறதுக்காக என்ன வேணா செய்வாங்க. ஒரு 11 ரூபாய் அந்த போதை சரக்குக்காக கொலை கூட பண்ணிட்டு வந்துடுவோம். என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஏன்னா அந்த மாதிரி வெறி ஏச்சு. அப்படிப்பட்ட சமுதாயத்தை நம்ம உருவாக்கணுமா? ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஏதோ ஒரு உணர்வு அதுக்காக வாழ்க்கையை தொலைக்கிறாங்க. சீக்கிரம் செத்து போயிடுவான். எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. ஆகவே இப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு பூதாகாரமா வளர்ந்திருக்கிறது என்பது பல பெற்றோர்களுக்கே தெரியாது. பள்ளி ஆசிரியர்களுக்கு கூட பல பேர் தெரியாது. இந்த குடிச்சிட்டு போறவனை பத்தி பல பேர் அந்த இதெல்லாம் பண்ணுவோம், அப்படியே டான்ஸ் ஆடிட்டு போற மாதிரிலாம் சினிமாவில் பல காட்சிகள் வரும். இந்த மெத்தாபெட்டமைன் போல இந்த செயற்கை இந்த கெமிக்கல் இருக்கு இல்லையா, இந்த ட்ரக் அடிச்சவன் நான் சாதாரணமா இருப்பான், சாதாரணமா சிரிச்சு பேசிட்டு இருப்பான், கண்டே பிடிக்க முடியாது. நீங்க டிரைவிங் போகும்போது குடிச்சிட்டு போனா ஊத சொல்லுவான், உடனே பிடிச்சிருவான். இது அப்படி இல்லை, இது என்ன ஊதினாலும் தெரியாது. ட்ரக் போட்டு போனா எவனும் பிடிக்க முடியாது. அப்ப எந்த அளவுக்கு டேஞ்சரஸ் பாருங்க. இப்படிப்பட்ட டேஞ்சரஸ் ஒரு ட்ரக் சர்வசாதாரணமாக நம்ம நாட்டில் இருக்கிறது என்பது கூட பல பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு தெரியாது. உங்க பையன், எங்க பையன் நல்லா பையன் சொல்லிட்டு இருப்பாங்கன்னா அந்த பையனுக்கு ஏதோ மிட்டாய் நினைச்சு சாப்பிட்டு இருப்பான். அவனுக்கு மிட்டாய் தான் நினைச்சிட்டு இருப்பான். இந்த மிட்டாய் சாப்பிட்டா ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்குல்ல, சாக்லேட் சாப்பிட்டா அப்படி இருக்குல்ல, அப்படி நினைச்சிட்டு இருப்பான். ஆனா போதை. அப்ப எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. ஒரு காலத்துல இந்தியாவினுடைய ஸ்வாடாம் ஆஃப் இந்தியா என்று பஞ்சாபை சொல்லுவாங்க. இந்தியாவை காக்கக்கூடிய வாளேந்திய கரம் பஞ்சாப்.
அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு போதையில படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பஞ்சாப். 30 இயர்ஸ் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விட்டோம்னா நாடு முழுக்க ஆயிடும். தமிழ்நாடு இப்படி போயிட்டு இருக்கு. கடந்த திமுக ஆட்சியில எனக்கு தெரிந்து காவல்துறைக்கு தெரிந்தே பல இடங்கள்ல நமக்கு பகுதி பார்க்குறோம். ட்ரக் வாஸ் அதை வந்து ஒரு சாதாரண பையனுக்கு இந்த மாதிரி அங்கே போய் கொடுத்துட்டு வாங்க. இன்ஸ்டா பயன்படுத்துறாங்க. இதுக்கு போதைப் பொருளை போய் கடத்திட்டு வருவான், கொடுத்துட்டு வருவான். அது எப்படி வருதுன்னு தெரியாது. ஒருத்தன் எங்கேயோ உட்காந்து பிளான் பண்ணுவான், இங்கிருந்து அங்கே அப்படியே போய் சேரும். அதுக்கு ஒன்றும் காசு. ஸ்கூல் படிக்கூட பையன் ஒரு போதை அப்படி கும்பி அங்கே கொடுத்துட்டு வந்தான்னா அவனுக்கு வந்து ஒரு காசு வரும். பாக்கெட் மணி. என்ன வேணா செய்யலாம், படம் பார்க்கலாம். பிடிச்சா இவன் தான் மாட்டுவான். எவனோ ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு தெரியாது, அங்கே கொடுத்து வர சொன்னாங்கம்பாங்க. இவன் கொடுக்குற சோர்ஸு இவன் போய் டெஸ்டினேஷன் ரெண்டுமே சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்க மாட்டான். அங்கிருந்து இன்னொரு கை மாறும். இது ஆதி மூலமே தெரியாது. அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணி இதை அங்கங்கே கொண்டு போய் பெரிய சப்ளை செயின் வச்சிருக்காங்க. ஒரு ரகசியமான சப்ளை செயின் இன்றைக்கு எதிர்க்கிறது. ஆகவே இதெல்லாம் கேட்டால் நமக்கே பயம் வரும். ஒரு 10 வருஷம் இந்த போதைப் பொருள் இருந்தாச்சுன்னா அப்புறம் அவன் வேற சிந்திக்க மாட்டான், யோசனையே வராது, முடங்கி போயிடுவான், 40 வயசு செத்தே போயிடுவான். அப்படிப்பட்ட ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய போதைப் பொருளை பற்றி ஒரு பிரம்மாண்டமான, ஒரு நாள் கிடையாது, தொடர்ந்து 100 வாரங்கள் ஒரு பெரிய அளவில் விழிப்புணர்வு ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார் மோடி அவர்கள். நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் அதுக்கு நம்முடைய ஒத்துழைப்பை கொடுக்கணும். வி ஷுட் சப்போர்ட். ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் வரப்போகுது அதனால பெரிய நல்ல முயற்சி. ஒவ்வொருத்தரும் மோடியின் கரங்களை வலுப்படுத்துவோம். போதையே இல்லாத ஒரு நாடாக நம்முடைய நாட்டை உருவாக்குவோம். அது ஒரு முக்கியமான அவசிய கடமை. அதை புரிந்து கொண்டு, அந்த அவசர கடமையை புரிந்து கொண்டு மோடி அவர்கள் இந்த அபியான் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார். அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து ஆராய்ந்து தன் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.